வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க கெஸ்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ரீசெண்டா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவங்களுமே டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஒரு காட்டு பகுதிக்கு வராங்க. ஹஸ்பண்ட் ரிசர்ச் ஒர்க்கும் பண்ணலாம், அதே மாதிரி ஹனிமூனும் செலிப்ரேட் பண்ணலான்றதுக்காக தான் காட்டு பகுதிக்கு வராரு. இவங்க ரெண்டு பேருமே சேரலாம் நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு மர்ம நபர் இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். யார் அந்த மர்ம நபர், எதுக்காக நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான், நம்ம சேராம இருக்கிறதுனால அவனுக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த மர்ம நபரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்க இருக்க ஒரு பாலடைஞ்ச வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல தான் ஹீரோவை யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாரு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இவருமே காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஒரு காதல் ஜோடி இருக்காங்கல்ல, இந்த காட்டு பகுதியில டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க வீடியோ மாதிரி எடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ அந்த சைடுல இருந்து வா, நான் இந்த சைடுல இருந்து வரேன், வீடியோ எடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். சரின்ற மாதிரி அந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டு வேற ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க, இவரு ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு வரணும், ஆனா அந்த பொண்ணு வராம இருக்காங்க. இவருமே கேர்ள் ஃப்ரெண்டோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டு வர மாதிரியே தெரியல. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை யாரோ தூக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளையும் யோசிக்க வைக்கிறாங்க. காட்டு பகுதியில நிறைய விதமான எறும்பு இருக்கும் பாத்தீங்களா, அதை பத்திலாம் ரகுன்றவர் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இவர் பண்ணிருக்க ரிசர்ச்சை பத்திலாம் இவரோட ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இவருக்கு காசுலாம் தந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சில விஷயங்களை ஸ்டடி பண்றதுக்காக நான் காட்டு பகுதிக்கு போக போறேன், அதுக்கான ஃபண்டிங்கை நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவர் காமிச்சிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நாங்க ஃபண்டிங் பண்றோம், நீ சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு மீரான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த மீரா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இவங்க சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதிர பேசுற ஃப்ரெண்டு பயந்த மாதிரி பேசுறாங்க போல. உடனே வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க போல. இவங்களுமே வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த ஃப்ரெண்டோட வீடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வீட்டு வாசல்ல பார்த்தா பிளட் கரையா இருக்கு. என்ன பிளட் கரை இருக்கு, ஃப்ரெண்ட் ஏதோ ஆபத்துல இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்க பொறுமையா கதவை திறக்கிறாங்க. யாராவது வந்துட்டா அடிக்கிறதுக்காக கட்டையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. மாடியில பிளட் எல்லாம் இருக்கு, இங்கதான் ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே பொறுமையா கதவை திறக்கிறாங்க. அப்படி கதவை திறந்தவங்களுக்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏமாத்தி வர வச்சிருக்காங்க போல. ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன பயம் புத்திட்டீங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மீராக்கு ரீசெண்டா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து ஹஸ்பண்ட் கூடயே இல்ல போல, பிரிஞ்சுதான் இருக்காங்க போல. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ரகுன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் ஹஸ்பண்டா இருப்பாரு. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. நீ எப்பதான் முடிச்சுட்டு என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு வருவ, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியுது, ஆனா திரும்பி காட்டுக்கு போற வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, கண்டிப்பா நீ என்னையும் கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி, ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கு, காட்டு பகுதியில ஹனிமூனையும் கொண்டாடலாம், அதே மாதிரி நம்ம போற வேலையும் பண்ணலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி, கண்டிப்பா நீயும் வந்துரு, இந்த இடத்துக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த ட்ரிப்புக்காக டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போற வழியிலேயே ஜாலியா ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போற பகுதியில பெருசா நடமாட்டம்லாம் இருக்காது, அது முழுக்க முழுக்க காட்டு பகுதியா இருக்கும். இப்ப அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. இவங்க தங்குறதுக்காக ஒரு கூடாரம் மாதிரி போட்டுடுறாங்க. இந்த காட்டை பத்தி இவர் ஏற்கனவே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாரு போல, அதை பத்திலாம் இவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கும் போது பக்கத்துல இருந்த ஹஸ்பண்ட் திடீர்னு காணாம போயிடுறாரு. இவர் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி பதட்டமா மாறி இவங்களுமே ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக தான் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. ஏண்டா இது காட்டு பகுதி தானே, எங்கேயாவது போக வேண்டியது தானே, இங்க வந்து தான் போவியா, ஒரு நிமிஷம் நானும் பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஐடில வேலை பார்க்கறவன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க, நான் தான் கேட்கலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு இடத்துல இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ மாதிரியே ஒரு நபரை பாக்குறாங்க போல. இங்க நீ இருக்கனா, அங்க இருக்கிறது யாருன்ற மாதிரி ரெண்டு இடத்தையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எது அங்கேயும் என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கானா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிக்கிட்டே பக்கத்துல வராது. இவர் பக்கத்துல வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பொம்மை தான் இருக்கு. இவங்க விளையாட்டுக்கு தான் பண்ணிருப்பாங்க.
ஆனா இவர் அந்த பொம்மையை பார்த்து ஷாக் ஆகுறாரு. பறவைங்களை பயமுறுத்துறதுக்காக சோளக்கோல பொம்மை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்களை பயமுறுத்துறதுக்கு இந்த பொம்மையை வைப்பாங்க போல. இந்த பொம்மை இருக்குன்னா பக்கத்துல மிருகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இங்க இருந்து சேஃபான இடத்துக்கு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப டென்ட் இருக்க பகுதிக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. இவருமே ரிசர்ச் சம்பந்தமா பேசிட்டு இருக்காரு. மொக்க போடாதரா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தான் தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல, இங்கேயே வச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க டென்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது யாரோ பக்கத்துல இருந்து எட்டி பாக்குற மாதிரியே இவங்களுக்கு தெரியுது. ஒரு சவுண்ட் போட்டுக்கிட்டே எட்டி பார்த்துட்டு இருக்கான். யார் எட்டி பாக்குறது அப்படின்ற மாதிரி இவரும் துரத்திட்டு போறாரு. அதுக்குள்ள அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான் போல. இப்ப காலையில சமயம் இவங்க ரெண்டு பேருமே அதை பத்தி பேசிக்கிறாங்க. இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொன்னேன், யாரு எட்டி பார்த்தது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது, இந்த பகுதிக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாருமே வர மாட்டாங்க. சரி நான் என்னோட ரிசர்ச் வேலையை பார்க்க போறேன், நீ இங்கே இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இங்க தான் இருக்காங்க. இருட்டுற மாதிரி இருக்கும் போது விறகு எடுக்கலான்ற மாதிரி இவங்களுமே காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. இவங்க விறகு எடுத்துட்டு இருக்கும் போது யாரோ இவங்களையே பாக்குற மாதிரி இவங்களுக்கு தோணுது. யாருன்னு திரும்பி பார்த்தா அவன் சட்டுன்னு மறைஞ்சிடறான் போல. யாரோ கண்டிப்பா நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. எடுத்த வரைக்கும் போதும்ன்ற மாதிரி இவங்க வேகமா இவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களோட இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ மியூசிக் பிளே பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருதான் மியூசிக் பிளே பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஜான் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த காட்டு பகுதியில ஜான் ஒருத்தர் இருக்காரு. இவர் அந்த பொம்மை கிட்ட தான் பேசுறாரு. வந்திருக்கவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொம்மை கிட்ட இவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜான் யாரு, எதுக்காக இந்த காட்டு பகுதியில இருக்காருன்றது நமக்கு தெரியல. காலையில சமயம் மீரா ஜாகிங் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, மறைஞ்சிருந்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் தான் மீராவை மறைஞ்சு பாக்குறாரு போல. இவர் மீராவை லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரியே நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. மீரா போர் அடிக்குதுன்னு சொன்னதுனால ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களையும் அந்த பகுதிக்கு கூட்டு வந்துடுறாரு. வர வழியில ஒரு இடத்துல தண்ணி இருக்கு. தண்ணியை பார்த்தோன்னே இவங்க எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஜாலியா அந்த தண்ணியில விளையாடிட்டு இருக்காங்க. இரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் பக்கத்துல வராரு. ஹஸ்பண்ட புடிச்சு தண்ணிக்குள்ள எல்லாம் தள்ளி விடுறாங்க. ஜாலியா ரெண்டு பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது ரொமான்ஸ் பண்ணா என்னன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத யாரோ கேப்சர் பண்றாங்க. அதாவது ஹஸ்பண்ட் வரும்போது கேமரா ஃபர்ஸ்ட் வந்தார்ல, அதை வச்சு யாரோ கேப்சர் பண்றாங்க. நம்ம கிஸ் பண்ணதை யாரோ கேப்சர் பண்ணிருக்காங்க போல. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவருமே கேமராவை தேடி வராரு. கேமராவை எடுத்தவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். எவனோ ஒருத்தன் கேமராவை எடுத்துட்டான், கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்துறாரு. ஆனா கண்டுபிடிக்க முடியல. அந்த கேமரால தான் இவர் எடுத்த எல்லா போட்டோவும் இருக்கும். நிறைய எறும்பெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அது போயிருச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. எல்லாம் என்னால் தான் வந்தது, சாரின்ற மாதிரிலாம் மீரா சொல்லிட்டு இருக்காங்க. சேச்சா இல்ல, வான் தப்பி எதுவுமே இல்ல. இங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சா இவன் ஒருத்தன் இருக்கான். இவன் யாரு என்னன்னு கூட நமக்கு தெரியல. இவன் எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே காட்டு பகுதியில தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவன் கிடைக்கிற மாதிரியே தெரியல. திடீர்னு பார்த்தா அவனே எதிர வந்து நிக்கிறான். யாரா நீ, உனக்கு என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உன் ஒய்ஃப் தான் எனக்கு வேணும், இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹஸ்பண்ட் ரகுக்கு கோவம் வருது. இவன் கூட சண்டை போடுறாரு. ஆனா இந்த ஜான் பயங்கரமா ஹஸ்பண்ட போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இதை கவனிக்கிற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு கட்டையை வச்சு இவன் மண்டையிலேயே ஓங்கி அடிக்கிறாங்க. இவன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சிருப்பாங்க. அதனால பயத்துல இவங்க ரெண்டு பேருமே கேம்ப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. கிளம்பலான்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இது வேலைக்காவது, நடந்தாவது இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நம்ம அடிச்சதுலாம் அவன் செத்து போயிட்டான் போல, இப்ப பிரச்சனைன்னு வந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரியவரை பாக்குறாங்க. இந்த பெரியவரோட பேரு ஜோசப் அப்படின்றது. இவர் வேட்டையாடுறதுக்காக வரும்போது இவங்க ரெண்டு பேரை பாக்குறாரு போல. நீங்க என்னப்பா இந்த காட்டு பகுதிக்கெல்லாம் வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. கொஞ்சம் ஈழ தமிழ்ல பேசுறாரு. இவங்களுமே அந்த பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டே அந்த பெரியவரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த காட்டு பகுதியில ஒரு பெரிய வீட்டை இவர் வச்சிருக்காரு போல. அந்த ஜோசப்போட ஒய்ஃப் பேரு மரியா அப்படின்றது. கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. இந்த காட்டு பகுதியில மனுஷங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த காட்டு பகுதியில நீங்க எப்படி ஸ்டே பண்றீங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா கேக்குறாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப வருஷமாவே இங்க தான் இருக்கோம். ஆக்சுவலா எங்களை பாக்குற மக்களே நாங்க பேயின்னு நினைச்சு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. நாங்க மனுஷங்கன்றது கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தப்பி தவறி யாராவது வந்தாதான் உண்டு, மத்தபடி யாருமே இந்த பகுதிக்கு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஜானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேற யாரையாவது இந்த பகுதியில பாத்திருக்கீங்களான்னு கேட்கும் போது இந்த பெரியவங்க இல்லன்ற மாதிரி சொல்றாங்க.
நம்ம அடிச்சது யார, அவன் எதுக்காக காட்டு பகுதிக்கு வந்தான், நம்ம அடிச்சதுல அவன் செத்து போயிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. அவன் கதையை விடு, நீ இங்கேயே ஸ்டே பண்ணு, உன்னை பத்திரமா ஸ்டே பண்ண வச்சுட்டு நான் என்னோட வேலையை பாக்குறதுக்காக போறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹீரோ ஒரு ரிசர்ச்சுக்காக தானே வந்திருக்காரு, அதை பத்தி இந்த பெரியவங்க கிட்ட சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் தினமும் காட்டு பகுதிக்கு போவாரு, உன்னையும் கூட்டு போக சொல்றேன், நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி மரியா சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ஜோசப் கூட சேர்ந்து இவர் படுத்துட்டு இருக்காரு, அதே மாதிரி மரியா கூட சேர்ந்த மாதிரி மீரா படுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல. முதல்ல ஹஸ்பண்ட் இருக்காருல, ஒய்ஃப் இருக்கிற ரூம் கிட்ட வந்துடுறாரு. இப்ப சவுண்ட் கொடுத்து ஒய்ஃபை எழுப்பிடுறாரு. இந்த இடத்துக்கு வா, நம்ம ரொமான்ஸ் பண்ணலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இல்ல இல்ல பாத்துட்டா பிரச்சனை, வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் சொல்றேன்ல வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த லேடிக்கு தெரியாம இவங்க நைஸா எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அந்த லேடி கண் முழிச்சிடுறாங்க. அதனால பயத்துல திரும்பி இவங்க ரூமுக்கு போய் படுத்துறாங்க. காலையில சமயம் மரியா இருக்காங்கல்ல, என்ன ஒரு நாள் கூட ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருக்க மாட்டீங்க போல அப்படின்ற மாதிரி கிண்டலா கேக்குறாங்க. அப்படி கிடையாது, எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி 2 வாரம் தான் ஆகுது, ஆனா அவர் வேலை விஷயமா விலகியே தான் இருந்தாரு, நாங்க ரெண்டு பேரும் இன்னும் சேரவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இது சேரவே இல்லையான்ற மாதிரி இந்த மரியா ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. கவலைப்படாதம்மா, நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது இங்கேயே உங்களோட முதல் ராத்திரி நடக்கட்டும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப முதல் ராத்திரிக்கான செட்டப் எல்லாத்தையும் பண்ணி வச்சிடுறாங்க. இவருமே ஒய்ஃபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மீராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு அது நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பி அதே மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரோ பாக்குற மாதிரி உங்களுக்கு தோணுது. இவங்களுமே ரொமான்ஸை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்டும் யாரு என்னன்னு பாக்குறதுக்கு வெளியே போறாரு. ஆனா யாரு என்னன்றதை ஹஸ்பண்டால கண்டுபிடிக்க முடியல. அந்த அங்கிள் வெளியே கிளம்பும் போது நானோ வரேன்ற மாதிரி இவரும் கூட கிளம்புறாரு. இப்ப மீராவும் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா வந்ததுல இருந்து இவங்க ரெண்டு பேர் சேர்றதுக்கு ட்ரை பண்ணும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் சவுண்ட் கொடுக்குறாங்க, யாராவது ஒருத்தர் பார்த்த மாதிரி அங்க இருந்து ஓடுறாங்க. இவங்க முதல்ல அது ஜானா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப ஜான் தான் உயிரோட இல்லல்ல, அப்ப யாரு இந்த விஷயத்த பண்றது, அப்ப ஜான் இன்னும் சாவலியான்ற மாதிரி இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னமா அப்படி யோசிச்சுட்டு இருக்க, எல்லாம் நடந்தது இல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சோகமா சொல்றாங்க. அதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாதமா, டீயை குடின்ற மாதிரி டீயை தராங்க. அவங்க குடிச்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் வித்தியாசமா இந்த மரியா பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பசங்க இல்லையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதுக்கு ஜோசப் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஜான் ஒரு பையன் இருந்தான், அவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒரு நபரை தான் நம்ம அடிச்சோன்றது உங்களுக்கு புரிய வருது. அதாவது நம்ம ஹீரோக்கு புரிய வருது. ஹீரோ உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. ஆனா அதை பத்தி ஜோசப் கிட்ட வாயே திறக்காம சைலண்டா இருக்காரு. இந்த சைடு மரியா இருக்காங்கல்ல, என் பையனோட நினைவு நாள் அப்படின்ற மாதிரி பையனோட போட்டோவை காட்டுறதுக்காக கூட்டு வராங்க. போட்டோவை பாக்குற மீராக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவனை தானே நம்ம சாவடிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா இவன் எப்பயோ செத்துட்டான்ற மாதிரி மரியா சொல்றாங்க. எப்பயோ செத்தவனை எப்படி நம்ம திரும்பி சாகடிக்க முடியும், இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப மரியாவும் பையனை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க காட்டு பகுதியில இருக்கிறதுனால பையனை ஒரு நாள் ஒரு நரி கடிச்சிரும். அந்த நரி கடிச்சதுல இருந்து இவனுக்குள்ள நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. இவனே ஓனாய் மாறலாம் மாற ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஒரு நாள் இவங்க காய்கறி நறுக்கிட்டு இருக்கும் போது தெரியாம கட் பண்ணிக்கிறாங்க. ரத்தத்தை பார்த்தோன்னே அவன் திடீர்னு அம்மாவோட ரத்தத்தை எல்லாம் குடிக்க ஆரம்பிக்கிறான். டே என்னடா பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பையன் கொஞ்சம் கொஞ்சமா ஓனாயா மாறிட்டு இருக்கான். அதாவது நிறைய முடியெல்லாம் அவனுக்கு வந்துட்டு இருக்கு, பல்லெல்லாம் பெருசாக ஆரம்பிக்குது. இதை பாக்குற இவங்க ரெண்டு பேருக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. பையன் இதுக்கப்புறம் உயிரோட இருக்கிறது ஆபத்துன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பையன் கொஞ்சம் முடியாம இருக்கும் போது பையனை கருணை பண்ணிடலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கருணை பண்ணிருப்பாங்க. நாங்க ஆசைப்பட்டு அவனை வளர்த்தோம், ஆனா வேற வழியே இல்லாம கருணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. செத்து போன ஜானை எப்படி இவங்க பார்த்தாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. வெளியே போன ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஜோசப் கூட சேர்ந்து திரும்பி வந்துடுறாரு. இப்ப வந்த ஹஸ்பண்ட் கிட்ட இவங்களுமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த பத்தி சொல்றாங்க. நான் கூட தெரிஞ்சுக்கிட்டேன், இத பத்தி நீ சத்தமா பேசாத, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஜான் எப்பயோ செத்து போயிட்டான், அவன் எப்படி திரும்பி வந்திருப்பான், எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்தெல்லாம் விட்டு தள்ளு, நான் வந்த வேலையை முடிக்கணும், வேலையை முடிச்சுட்டா நம்ம இங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மீராமா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவருமே இவரோட வேலையை பாக்குறதுக்கு காலையில சீக்கிரமா கிளம்பிடுறாரு. இவரோட வேலை எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு மீராக்கு செம்ம போர் அடிக்குது. மீராவும் ஜாகிங் மாதிரி போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க ஜாகிங்காக வெளியே வரும்போது அந்த பெரியவர் ஜோசப் இருக்கார்ல, எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காரு. இந்த மனுஷன் எதுக்காக இங்க நடந்து போயிட்டு இருக்காருன்னு இவங்க தெரியாம ஃபாலோ பண்றாங்க.
அப்படி ஃபாலோ பண்ணவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப பயந்தவங்க வேகமா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது இந்த மரியா இருக்காங்கல்ல, வித்தியாசமான கெட்டப்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த மீரா மயங்கி விழுந்துடுறாங்க. ஏன்னா இந்த மரியா காஃபி தரும்போதே மீராக்கு எதையோ கலந்து தந்திருக்காங்க போல. இப்ப மீரா மயக்கத்துல இருக்கும் போது இவங்களுமே பலி கொடுக்கிற மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப மீராவும் கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவுக்கு வராங்க. அப்படி சுய நினைவுக்கு வந்தவங்க இவங்க இருக்க கெட்டப்ப பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மரியா எதுக்காக இப்படி லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மரியாவை பொறுத்த வரைக்கும் ஜீசஸை வழிபட மாட்டாங்க, சாத்தானை வழிபடுவாங்க. இவங்க பையன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டான் பாத்தீங்களா, அதை நினைச்சு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. சாத்தான் கிட்ட ஏதாவது பண்ணுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. சாத்தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், அதாவது ஒரு கன்னி பெண்ணை பாரு, அந்த கன்னி பெண்ணை வச்சு இந்த பூஜையை பண்ணு, கண்டிப்பா அவ மூலியமா ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைய சொந்த குழந்தை மாதிரி வளர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏன்னா இவங்களால இந்த வயசுல பிரெக்னன்ட் ஆக முடியாது, அதுக்காக தான் இந்த பிளானை பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் மரியா சொல்லிட்டு இருக்கும் போது மீரா சிரிச்சு கிண்டல் பண்றாங்க. உன் கூட இருக்கிறது உன் புருஷன் நினைக்கிறியா, உன் புருஷன் கிடையாது, உன் பையன்ற மாதிரி ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. அந்த ஜோசப் எங்கேயோ போனதை இவங்க பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் என்ன பார்த்தாங்கன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஜோசப் சின்னதா இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அப்படி போனவர் வெளியே வரும்போது ஜானா வெளியே வராரு. உண்மையிலே இவர் ஜான் தான், ஆனா ஜோசப் மாதிரி வயசான கெட்டப்ப போட்டுட்டு இருக்காரு அப்படின்றத இவங்க பார்த்திருப்பாங்க. இத பத்திலாம் மரியா கிட்ட சொல்லிட்டாங்கல்ல. இப்ப மரியா வந்தா கேட்கணும்னு ரெடியா இருக்காங்க. அவர் ஹஸ்பண்ட் மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, சில கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கேக்குறாங்க. ஹஸ்பண்டான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அவர் அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காரு. சோ பையன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம தான்றத அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்றது அந்த ஜானுக்கும் தெரியுது. இப்ப ஜான்மே எப்படிமா கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேட்டுட்டு இருக்கான். ஏன்டா இப்படி பண்ண, அப்போ உன்னோட அப்பா தான் இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவனுமே ஒரு விஷயத்த சொல்றான். அதாவது இவன் நோய்வாய்ப்பட்டு அடிக்கடி அந்த உல்ஃபா மாறிட்டு இருக்கான்ல, அது தெரிஞ்சோன்னே இவனை சாவடிக்கிறதுக்கு அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு விதமான பலி மாதிரி கொடுத்து சாவடிக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், விடுங்க விடுங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட கெஞ்சிருப்பான். ஆனா அப்பா சாவடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அதனால இவன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பாவோட கதையை நம்ம முடிக்கணும்ன்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மரியாவும் பையனை அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பையன் தடுத்துறான். இப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா உல்ஃபா மாறிட்டு இருக்கான். நார்மலா இருக்கும் போது அம்மா கிட்ட பாசமா பேசுறான். ஆனா உல்ஃபா மாறினதுக்கு அப்புறம் அம்மாவை சாவடிக்கணும்னு யோசிக்கிறான். இது மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இப்ப மரியாவும் பையனை பார்த்து பயப்படுறாங்க. பையன் ஒரு ஸ்டேஜ்ல நகத்தை வச்சு கீறான், அட்டாக்லாம் பண்றான். என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறாங்க. ஆனா இவன் கம்ப்ளீட் உல்ஃபாவே மாறிடுறான். உல்ஃபா மாறிட்டா இவன் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டான் போல, பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்பா இவனை ஒரு மலை உச்சில இருந்து தள்ளி விடலாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இவன் என்ன பண்ணிருப்பானா, அப்பாவை மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுருப்பான். ஆக்சுவலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போட்ட பிளான் என்ன தெரியுமா, இவங்க ரெண்டு பேரை சேர விடக்கூடாது, இவங்க மூலியமா நம்ம நினைச்ச விஷயத்த பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த மரியா வந்து கூட இருக்கிறது ஹஸ்பண்ட் நினைச்சு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது. அதை பத்திலாம் மீராவை லாக் பண்ணும்போது மீரா கிட்டே சொல்லிருப்பாங்க, நீங்க ரெண்டு பேர் சேராம தடுத்தது என்னோட ஹஸ்பண்ட் தான் மாதிரி சொல்லிருப்பாங்க. அப்பதான் கூட இருக்கிறது ஹஸ்பண்ட் கிடையாது, உன் பையன்றதை மீராவும் ரிவீல் பண்ணிருப்பாங்க. பையனோட பிளான் என்ன தெரியுமா, அம்மாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே நடிச்சிருப்பான். அதாவது அவங்க சேராம நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி நடிச்சிருப்பான். ஆனா இவன் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் சேராம தடுத்திருப்பானா, ஏன்னா இவனுக்கு அந்த மீராவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாது, மீரா நம்ம கூட மட்டும்தான் சேரணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அம்மா அப்பா கிட்ட கிடைக்காத அன்பை காதலி மூலியமா நம்ம பெறணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அதனால தான் இந்த பிளான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான் போல. ஆக்சுவலா ஒரு பொம்மை கிட்ட எல்லாத்தையும் பேசுவான்ல, அந்த பொம்மை கிட்ட தான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவைப்பட மாட்ட, நீ எரிஞ்சு போ அப்படின்ற மாதிரி பொம்மையை எரிச்சு விட்டுறான். இவ்வளவு நடக்கும் போது ரகு எங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இவன் ரகு ஒரு இடத்துல லாக் பண்ணிருக்கான் போல. இப்ப மீரா எங்கன்னு அம்மா கிட்ட கேக்குறான். அம்மா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சிரிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா மீராவை போக விட்டுருப்பாங்க. மீராவும் ரகு எங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்க முடியல. அதனால இங்க இருக்க ஒரு கடவுள் சிலைய பாக்குறாங்க. என் ஹஸ்பண்ட் எங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்பதான் ரகு கண்முழிக்கிறாரு. அப்படி கண்முழிக்கும் போது இந்த ஜான் தான் எதிர நின்னுட்டு இருக்கான். எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. எதுக்காகவா, உன் கூட இருக்க அந்த மீராவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், எல்லா பொண்ணுங்க கூடயும் ஒன்னா இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு இல்ல, ஆனா இவ கூட ஒன்னா இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்குன்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அவன் ஓனாயாலாம் மாறிட்டு இருக்கான். சவுண்ட் கேட்ட இடத்தை நோக்கி மீரா ஓடி வந்துடுறாங்க. இங்க ஒரு பழைய பில்டிங் தான் இருக்கு. இந்த பில்டிங் குள்ள ஒருவேளை ஹஸ்பண்ட் இருப்பாரா அப்படின்ற மாதிரி இவங்க பொறுமையா பில்டிங் குள்ள நுழையறாங்க.
அந்த சமயம் அந்த ஜான் எங்கேயோ போயிருக்கான் போல. சோ ஹஸ்பண்ட் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காரு. கழட்டி விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே பொறுமையா கழட்டி விடுறாங்க. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கிளம்பி வாசல் கிட்ட வரும்போது சட்டுன்னு அவன் எதிர வந்து நிக்கிறான். எங்க மீரா கிளம்ப பாக்குற? நீ கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா மீராக்கு ஹஸ்பண்ட் தானே பிடிச்சிருக்கு. அதனால மீரா இங்க இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. எங்கேயும் ஓட முடியாது அப்படின்ற மாதிரி அவன் ஓனாயா மாறுறான். அதாவது கம்ப்ளீட் ஓனாயா மாறல, கொஞ்சம் ஓனாயா மாறுறான், மனுஷனா மாறுறான். இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். ஆனா மீராவை அடிக்கும் போது மட்டும் அவங்க கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா மீரா மட்டும் வெறித்தனமா இவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் ஹஸ்பண்ட் இவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே இவனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இவன் தான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இவனை என்ன பண்றது அப்படின்னு மீரா யோசிக்கிறாங்கல்ல. ஒரு ஐடியா இவங்களுக்கு கிடைக்குது. நீ என்னோட ஹஸ்பண்ட் அடிச்சுன்னு வச்சுக்கோ, என்ன நானே சாவடிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட கையெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அவன் இருக்கான் பாத்தீங்களா, அடிச்சிட்டு இருக்க ஹஸ்பண்டை விடுறான். இதுதான் கேப், நம்ம அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவனை போட்டு அடிச்சிடுறாங்க. இப்ப அவன் மயக்கத்துல இருக்கும் போது இவனை இப்படியே விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட கம்ப்ளீட்டா இவன் கதையை இவங்க முடிக்கல. நம்ம தப்பிச்சா போதோன்ற மாதிரி தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்படியே சில மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவன் இன்னும் இந்த இடத்துல நல்லபடியா தான் இருக்கான். இவனோட வேற ஒரு காதலுக்காக வெயிட் பண்றான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நமக்கு ஸ்டார்டிங்கே வேற ஒரு காதல் ஜோடியை காமிச்சாங்கல்ல, அந்த காதல் ஜோடி இந்த டைம் தான் இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு மிஸ் ஆனாங்க பாத்தீங்களா, இவன் தான் தூக்கி இருக்கான்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இவன் நடுவுல ஓனாயா மாறுவான் அப்படின்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.